வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 11. லண்டன் ஒப்பந்தம். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். வெளிப்படுத்துதல் 9 வசனம் 15. வேதாகமத்தில் காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் நாள் வருட நியதி பயன்படுவதை நினைவில் கொள்ளுங்கள். என்னாகமம் 14 வசனம் 34, எசேக்கியேல் 4 வசனம் 6. காலம் சம்பந்தப்பட்ட அத்தகைய ஒரு தீர்க்க தரிசனம்தான் 6வது எக்காலத்தில் உள்ளது. அந்த நியதியை பயன்படுத்தி 1 மணி நேரம், 1 நாள், 1 மாதம் மற்றும் 1 வருடம் ஆகியவற்றை கணக்கிட்டால் மொத்தம் 391 வருடங்களும் 15 நாட்களும் வருகின்றன. இவ்வளவு காலம்தான் துருக்கிய ஆட்சி நீடிக்கவிருந்தது. இது நடந்ததா? உண்மையில் நடந்தது. 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஊழியரான ஜோசியா லிச் இந்த நியதியை பயன்படுத்தி ஒட்டமன் பேரரசின் எழுச்சியிலிருந்து வீழ்ச்சியை முன்கணித்தார். வெளிப்படுத்துதல் 9 வசனங்கள் 5, 10 5 மாதங்கள் மற்றும் இன்றைய வசனத்தின் மணி, நாள், மாதம் மற்றும் வருஷம் ஆகிய 5ஆம் மற்றும் 6ஆம் எக்காலங்களின் காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஆய்வு செய்து இந்த இரண்டிலும் சேர்ந்து வருகிற காலங்கட்ட அளவுக்கு துருக்கிய அதிகாரம் ஆட்சி செய்யும் என்றும் அதன்படி ஒட்மன்களின் முடிவு 1840 ஆகஸ்ட் 11 அன்று இருக்கும் என்றும் கருத்தை முன்வைத்தார். ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகள் ஒட்மன் பேரரசு கிழக்கு ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்தியது. கிழக்கு ரோம பேரரசை முற்றிலுமாக அழித்ததிலிருந்து அதன் ஆதிக்கம் தொடங்கியது. மனுஷரில் 1/3 என்னும் வார்த்தைகள் முழு தேசத்தின் வீழ்ச்சியை சரியாக விவரிக்கின்றன. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் ஒட்மன் ஆட்சி வீழ்ச்சியடைய துவங்கியிருந்தது. குறிப்பாக அந்த பேரரசுக்கும் எகிப்து தேசத்துக்கும் இடையே படிப்படியாக பதற்றங்கள் அதிகரித்து வந்தன. இறுதியில் 1839 ஒட்டோமானின் கட்டுப்பாட்டின் கீழிருந்த முகமது அலி தலைமையிலான கிளர்ச்சியாக அது வெடித்தது. அதைத் தொடர்ந்து நடக்கவிருந்த போர் பல உயிர்களை வாங்கவிருந்தது. ஒட்மன்கள் தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களின் சுல்தான், அவர்களுடைய ராஜா சீக்கிரத்திலேயே மரித்தார். முன்பு மிக பெரிய பேரரசாக இருந்தாலும் வேறு வழியின்றி வெளிநாட்டு உதவியை பெற வேண்டியதாயிற்று. 1840 லண்டன் மாநாட்டில் இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரியா, பர்ஷியா போன்ற பல நாடுகள் அதை பாதுகாக்க முன்வந்தன. சுல்தான் ஏற்கனவே முன்மொழிந்திருந்த ஒரு தீர்வின்படி செய்வதற்கு இந்த 4 வல்லரசுகளும் தீர்மானம் செய்தன. அதன்பின் எகிப்தின் புதிய ஆட்சியாளரான அலிக்கு ஒட்டமன் பேரரசின் சில பகுதிகள் ஒதுக்கப்பட்டது. லிச் முன்கணித்திருந்த அதே நாளில் துருக்கிய தூதரான ரிஃபாத் பே இந்த லண்டன் ஒப்பந்தத்தை அலியிடம் தெரிவித்தார். இதனால் ஒட்டமன் பேரரசின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது. சர்வ மகத்துவமுள்ள கர்த்தரே, நீர் ராஜாக்களை எழுப்பி ராஜாக்களை தாழ்த்துகிறீர். ஆனால் நீரே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. உம்முடைய ஆளுகை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் நாங்கள் தைரியம் கொள்ள உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 33 வசனம் 12 மற்றும் 16-19, தானியேல் 2 வசனம் 21, வெளிப்படுத்துதல் 8 வசனம் 7. ஆமேன்.